அமரன் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா சாய் பல்லவிக்கு பாலிவுட்லேயும் நிறைய ஆஃபர் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ரன்பீர் கபூர் கூட சேர்ந்து ராமாயணம் படத்தில் சாய் பல்லவி நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் ராமாயணம் படத்தை தொடர்ந்து தெலுங்குல நாக சைத்தன்யா கூட தண்டேல் படத்துலையும் நடிச்சிட்டு வராங்க. அதே போல லவ் ஸ்டோரி அப்படின்ற படத்துலையும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க இருக்காங்களாமா. மேலும் இதுக்கு முன்னாடி தெலுங்குல ரிலீஸ் ஆன ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற படத்துல சீதை கேரக்டர்ல நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. சீதை கெட்டப்ல நடிக்கிறாங்க அப்படிங்கறனால அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவங்க நான்வெஜ் சாப்பிடவே இல்லை அப்படின்னும் வெஜ் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் இப்போ சாய் பல்லவியும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றது கிடையாது, வெஜ்ஜு மட்டுமே தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மேலும் அவங்க எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் வெஜிடேரியன் உணவை சமைக்க சொல்லி சமையல்காரர்களை கூட கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் சாய் பல்லவியை மற்ற ஹீரோயினி கூட கம்பேர் பண்ணியும் அவங்க நடிக்கிற படங்களை விமர்சித்தும் பல விஷயங்கள் பேசிட்டு வந்துச்சு. இது நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த சாய் பல்லவி முதல் முறையாக இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்விட்டர் பேஜில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு முறையும் எனக்கு எதிராக ஆதாரமற்ற வதந்திகள், தவறான அறிக்கைகள் மற்றும் பொய்யான செய்திகள் எழுதினாலும் நான் ரொம்ப அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் என்ன செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் கடவுளுக்கு தெரியும். மேலும் அந்த மாதிரி விஷயங்களை நான் கடந்து செல்றனால தான் மீண்டும் மீண்டும் எனக்கு இது நடந்துக்கிட்டே இருக்கு. இது போன்ற வதந்திங்களை பரப்புறதை யாருமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. என்னோட படத்தை பற்றி அப்டேட் வரும்போதும் சரி, என் படம் வெளியாகும் போதும் சரி, சினிமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோட கொண்டாடுற தருணங்களில் இது போன்ற மோசமான செய்தி எனக்கு வந்துட்டு தான் இருக்கு. இனி இது மாதிரி விஷயங்கள் பிரபலமான மீடியாவில் இருந்தோ அல்லது பிரபலமான நபர்கள்ட்ட இருந்தோ வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு எல்லாரையும் வார்ன் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கூட சாய் பல்லவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எப்பவுமே சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன், அசைவ உணவை சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது, அதோட ஒரு உயிரை கொல்றதை என்னால் பார்க்கவே முடியாது, அதனால தான் நான் சைவ உணவை மட்டுமே சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.